மத்திய அரசாங்கம் கரூரில் 27ஆம் தேதி நடந்த அந்த விபத்திற்கு பிறகு தமிழக தலைமை செயலாளரிடம் கேட்டபோது அவரிடம் கோவிந்த் மோகன் என்று சொல்லக்கூடிய மத்திய உள்துறை செயலாளர் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் பேசிய பொழுது அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டும் அமித்ஷா டேபிள்ல இருக்கு. அதை தவிர ஆளுநர் ஆர் என் ரவி கொடுத்ததும், ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு டிஜிபியிடம் சீஃப் செக்ரட்டரியும் கேட்டதும், ஆளுநர் ரிப்போர்ட்டிற்கும் தமிழக ரிப்போர்ட்டிற்கும் கான்ட்ரடிக்ஷன், மாறுதல்கள், வேறுபாடுகள் இருக்கின்றன. இது எல்லாம் அமித்ஷா நன்றாக புரிந்து கொண்டு அமித்ஷா ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அதுதான் டெல்லி லீக்ஸ். இம்பார்ட்டன்டா நான் சொல்றேன். அமித்ஷா அவர்கள் தமிழகத்தை பொறுத்தமட்டில் எடப்பாடி பழனிசாமி நினைப்பதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார். whether to go with Mr. Vijay or not, let EPS decide மாதிரி ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டார் அவரு கோடு. இந்த ஒரு 22ஆம் தேதி தீபாவளிக்கு பிறகு பீகார் தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்திற்கு ஒரு நாள் பயணமாக அமித்ஷா வர இருக்கிறார். அப்பொழுது நிலைமைகள் புரியும். இதுதாங்க முக்கியமான திருப்பம். இப்ப எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்குது. Now he will play into politics.